போட்டிதற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் யூனிட் 8. அதே போல் குரூப் 4 எக்ஸாமில் வரக்கூடிய பொது தமிழ் சம்பந்தமான தகவல்களும் நமக்கு யூனிட் 8 வருது. ஸோ யூனிட் 8க்கு நீங்கள் படிக்கும்போது பொது தமிழ் சார்ந்த தகவல்களும் படிப்பீங்க. அதே போல் பொது தமிழ் படிக்கும்போது யூனிட் 8 சார்ந்த தகவலும் நீங்கள் படிப்பீங்க. ஏன் அப்படின்னா இது முழுக்க தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு வரும். இந்த சமூக அரசியல் இலக்கியங்களை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, தமிழ் இலக்கியம். ஸோ இந்த டாபிக் சம்மந்தமான வினாக்கள் நம்ம தொடர்ந்து டெய்லி நைட் 9 மணிக்கு லைவ் பார்க்கலாம். சரிங்களா? தினசரி ஒவ்வொரு நாளைக்கும் 25 வினாக்கள் பார்க்கலாம். நேற்று நைட்டே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நேற்று நைட் 9 மணிக்கு லைவ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இனிமேல் தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த யூனிட் 8லேருந்து நைட் 9 மணிக்கு நம்ம தினசரி 25 வினாக்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதியமான் டீமோட ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் புக்ஸ் தேவைப்படுறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க அதியமான் டீம் வெப்சைட்டில் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ இருந்து இந்த லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வியாழக்கிழமை யூனிட் 8ல் பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்தோம். 25 வினாக்கள் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அது தனி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி தரேன். சரிங்களா? வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு. ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. லைவ் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 9 மணிக்கு. சரி, ஸோ டேட் கொடுத்துருக்கேன். அதே போல் என்ன நாள், எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், எந்த பார்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். மினிமம் ஒவ்வொரு லைவ்லையும் 25 வினாக்கள் பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை 40 மினிட்ஸ் அந்த டைமிங் வரையும் நம்ம மினிமம் 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 13 பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி அப்டேட் பண்ணுவோம். அதே போல் ஆகஸ்ட் 14 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அப்டேட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜென்ரல் லைவ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லைவ் சம்மந்தமாக இல்லை குரூப் 2, குரூப் 2 எக்ஸாம் சம்மந்தமாக இல்லை குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஜென்ரல் லைவ் இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஜென்ரல் லைவ் இருக்கும். சரிங்களா? அடுத்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் பார்ட் 4. சரிங்களா? திங்கக்கிழமை ஆகஸ்ட் 16 பார்ட் 4 வீடியோ இருக்கும். அதுவும் நைட் 9 மணிக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே நைட் 9 மணிக்கு தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஸோ தொடர்ச்சியாக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஸோ நேர்த்திருந்து சரிங்களா வியாழக்கிழமை இருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரையும் கண்டினியூஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் லைவ் இருக்கும். டைமிங் ஒரே டைமிங் தான். 9 o'clock அப்படின்னா 9 o'clock நைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்ம எவ்வளோ பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 8 பார்ட். மினிமம் ஒரு 200 கொஷினுக்கு நம்ம டார்கெட் பண்ணி பார்க்கலாம். யூனிட் 8 நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், கொஷின், ஆன்சர் அதெல்லாம் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல யூனிட் 8 ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே போல் வேறு என்ன சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு லைவ் வேணும் ரெகுலராக அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த லைவ் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் போகிறது தான் இருக்கும். இந்த லைவுக்கு நான் எது சார் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் படிச்சுட்டு வர தேவையில்ல. நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஜஸ்ட் அந்த அரை மணி நேரம் 9 மணிக்கு வரீங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரம் என்ன கொஷின் இருக்குது, ஜஸ்ட் நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன், கொஷினை நோட் பண்ணிக்கிறேன், ஆன்சர் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜஸ்ட் கவனிச்சுட்டு கொஷின் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. போதுமானது. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதுக்குன்னு தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சா போதுமானது. சரிங்களா? மற்றபடி உங்கள் ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது உங்களுடைய ஸ்டடி பிளானை பாதிக்காது. சரிங்களா? ஸோ டெய்லி நைட் 9 மணிக்கு நீங்கள் குரூப் 4 படித்தாலும் சரி இல்லை குரூப் 2, குரூப் 2 படித்தாலும் சரி இந்த லைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டும் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.